ஆன்மீகத்திற்கு எதிராக உள்ள எந்த கட்சியும் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ வரக்கூடாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியின் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார். கோயில்களை அழிக்க கூடியவர்களுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய நிர்மலா சீதாராமன், ஆன்மீகம் மற்றும் தேசபக்தி கொண்டவர்களை ஆதரித்து வாக்களியுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களே பெரும்பான்மையானவர்கள் அந்த மதத்தை தான். உங்களை டெங்குங்கிறாங்க, உங்களை மலேரியாங்கிறாங்க, நீங்க ஒழுங்கணும், உங்களை அழிக்க தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. இதாங்க அரசியல். இதுக்கு தானே அந்த அம்மா 6வது வருஷத்துல செக்குலர்னு போட்டுச்சு. அந்த செக்குலர் தான் இன்னைக்கு நான் எனக்கு மூல மந்திரமா வச்சுட்டு அரசியல் நடத்துறேங்கிறீங்க. அப்ப எப்படி ஒரு மதத்தை மாத்திரம் அழிக்க முடியும்? எல்லா மதத்தையும் அழிப்பா பார்க்கலாம். சேலஞ்ச் எடுக்கலாம். வாங்க, எல்லாரையும் மலேரியான்னு சொல்லுங்க, எல்லா மதத்தையும் நான் ஒழிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல, அதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா எவரை பத்தி பேசுறீங்களோ அவங்க எழுந்து நின்று உங்களை 4 அடி போட மாட்டான்னு தெரியும்ன்றதுனால நாங்க பேசுவோம். இது கோழைத்தனம். இது முழுமையான கோழைத்தனம். அதனால ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்கட்சியாவோ ஆளுமைக்கு வரவோ கூடாதுன்றது தான் என்னுடைய எண்ணம். தொடர்ந்து பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தேசபக்தி மற்றும் தெய்வ பக்திக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் நிர்மலா சீதாராமன் என்பதில் மாற்று கருத்து இல்லை என தெரிவித்தார். இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துவதில் சிறப்பாக செயல்பட்டவர் நிர்மலா சீதாராமன் என்றும் கூறினார். அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தேசபக்தி தெய்வ பக்திக்கு எடுத்துக்காட்டு என்றால் அதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. பாரதத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பவர். தமிழகத்தினுடைய அறிவாற்றலை உலகத்துக்கு தெரிய செய்த பெண்மணியாக இங்கே அமர்ந்திருக்கிறார். வளர்ச்சிக்கு வழிகாட்டுபவர் என்றால் தளர்ச்சிக்கு கூட அவர்கள் தக்க மருந்தாக இருப்பார் என்று கூறினால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசுகையில், 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்க இருக்கும் பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டில் இருந்து நல்ல எண்ணிக்கைகளை கொடுப்போம் என தெரிவித்தார். பாஜக கூட்டணியில் தனக்கு தொகுதி முக்கியமல்ல என்று கூறிய டிடிவி தினகரன், பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு உண்டு என தெரிவித்தார். சிஏஏ சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்று தவறான புரிதலை எடுத்து கூறி, இஸ்லாமியர்களின் ஆதரவோடு பாஜக கூட்டணியை வெல்ல செய்வோம் என்றும் கூறினார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்த பொழுது கூட எனக்கு தொகுதிகள் முக்கியமல்ல, நமது கூட்டணி உறுதி பெற வேண்டும், இந்த முறை 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும், அதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக பணியாற்றுவோம். இந்தியா இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. உறுதியாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் 3வது முறையாக இந்தியாவிலே பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார்.